Hi students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்ட் மேக்ஸோட பேசிக்ஸ் ஓவர்வியூ பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஸ்கூல்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு, ஆல்ரெடி ஆன்லைன் கிளாஸஸ் ஓடிட்டு இருக்கு. 10th ஸ்டாண்டர்ட்னாலே கொஞ்சம் பயம் இருக்கும் எல்லாருக்குமே, ஒரு பப்ளிக் எக்ஸாம் நம்ம வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த இயர் பார்த்தீங்கன்னா கொரோனா பேட்ச் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஈஸியாக அவங்க எல்லாருமே பாஸ் பண்ணிட்டாங்க வித்தவுட் ரைட்டிங் எக்ஸாம் எழுதாமலே வந்து அவங்க பாஸ் ஆகிடுச்சுன்னு போட்டு கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. ஸோ பட் அதான் நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ நம்ம வேலை என்ன, நம்ம வந்து படிக்கிறது. ஸோ அந்த வேலையை நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஈஸியாக எந்த டாபிக்ஸ்லாம் எடுத்து படித்து உங்களால் பாஸ் பண்ண முடியும், அண்ட் தென் எப்படி ஸ்கோர் பண்ணுறதுன்னு நான் இந்த டாப்பிக்கில் நான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, டோட்டலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 சாப்டர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 8 சாப்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சிம்பிள். லாஸ்ட் இயர் வந்து, அதாவது 2 years பேக் வந்து சிலபஸ், ஓல்டு சிலபஸ் இருந்து பார்த்தீங்களா, அதுதான் அதே தான் அப்படியே இருக்குது. லைட்டாக கொஞ்சம் மாடிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு டாபிக்ஸை வந்து 12 இருந்துச்சு அப்போ, இப்போ வந்து 8 மாற்றிட்டாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், கொஞ்சம் தியரிட்டிக்கலாகவும் இருக்கும். அண்ட் தென் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ். ஓகே, திஸ் ஆல்சோ ஏபிஜிபின்றது ஸ்டாண்டர்ட், ரொம்ப வருஷமாக இது அப்படியே இருக்குது. ஸோ இது ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. இதில் அல்ஜிப்ரா ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். ஓகே, நிறைய ஈக்குவேஷன்ஸ் அண்ட் தென் குவாட்ரிக் ஈக்குவேஷன்ஸ், மெட்ரிசஸ்லாம் இதில் பார்ப்போம். அண்ட் தென் ஜாமெண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா தியரம்ஸ் இதில் இருக்குது. ஓகே, ஸோ பித்தகரஸ் தியரம், டான்ஜென்ட் தியரம்லாம் இருக்குது, நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஆங்கிள் பைசெக்டர் தியரம்ஸ். அண்ட் தென் கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி நத்திங் பட் நமக்கு வந்து யூஸ்வலாக வந்துட்டு கடைசியில் வந்து ஜாமெண்ட்ரி வரையும் பார்த்தீங்களா 8 மார்க் கொஸ்டின் இருக்குது. இனிஷியலாக வந்து 10 மார்க்ஸ் இருந்துச்சு, இப்போ 8 மார்க்கை மாற்றிட்டாங்க. அண்ட் தென் ட்ரிக்னாமெட்ரி, திஸ் ஆல்சோ லிட்டில் கொஞ்சம் முக்கியமான டாபிக். மென்சுரேஷன், ஓகே, இதில் வால்யூம், ஷேப்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, இது ஆல்சோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக் இது. ஓகே, டோட்டலாக உங்களுக்கு வந்து 8 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ இதில் கிராஃப்ஸ் அண்ட் ஜாமெண்ட்ரி மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட 8 மார்க் கொஸ்டின்ஸாக கேட்குறாங்க. 2 கொஸ்டின், 4 கொஸ்டின் கேட்டுட்டு உங்களுக்கு அல்டர்னேட் சாய்ஸ் 2 ஜாமெண்ட்ரி கொடுத்துட்டு 1 எழுதணும், 2 கிராஃப் கொடுத்துட்டு 1 எழுதணும். ஓகே, ஸோ இதோட வெயிட்டேஜ் என்னென்ன டாபிக்ஸ்க்கு எப்படி வெயிட்டேஜ் இருக்குன்னு நம்ம அதையும் பார்த்துடலாம். நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் 8 சாப்டர்ஸ். ஓகே, ஸோ இதோட ஆர்டர் இதுதான். ஓகே, ஸோ நவ் மூவ் ஆன் டு திஸ். இதோட இது வந்து இங்கிலீஷ் புக் நான் டவுன்லோட், மேக்ஸ் புக்கு இங்கிலீஷ் வெர்ஷனில் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நம்ம அப்கமிங் கிளாஸஸில் ஒரு டாப்பிக்காக எடுத்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் மாடல் கொஸ்டின் பேப்பர். ஓகே, இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் என்ன இருக்குன்னு சும்மா ஒரு நம்ம ஹை லெவலில் பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் செக்ஷன். ஓகே, பார்ட் 1, டோட்டலாக 4 பார்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 1 வேர்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். ஓகே, 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பா, நீங்கள் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். டோட்டலாக 14 கொஸ்டின்ஸ் இருக்கு, ஈச் கேரி 1 மார்க்ஸ். ஓகே, ஸோ 14 மார்க்ஸ். இது வந்து யூஸ்வலாக புக் பேக்கில் உங்களுக்கு வந்து இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த மல்டிபிள் சாய்ஸ் இதை மட்டும் நீங்கள் கோத்ரூ பண்ணி புக்கில் இருக்கிறது நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம் இன் பிட்வீன் ஏதாவது வந்து நம்ம பார்க்கும் போதே வந்து 1 வேர்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டு நம்ம அதையும் நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த 14 வந்து நம்ம வந்து கோத்ரூ பண்ணாதான் வந்து நம்ம எழுத முடியும். ஓகே, படிக்காம இது எழுதவே முடியாது. ஓகே, அண்ட் தென் செக்ஷன் 2 பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இது வந்து 10 கொஸ்டின்ஸ் எழுதணும். டோட்டலாக ஈச் கேரி 2 மார்க்ஸ், ஸோ 20 மார்க்ஸ். ஓகேங்களா, ஸோ இதில் டெஃபினேஷன் கேட்குறாங்க, சின்ன சின்ன ப்ராப்ளம் கேட்பாங்க. ஓகே, நம்ம இது வந்து நீங்கள் மோஸ்ட்லி கான்சென்ட்ரேட் ஆன் த பெரிய ப்ராப்ளம்ஸ். ஓகே, 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் நீங்கள் 8 மார்க்ஸ் கேரி நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டீங்கனாலே இதுலேயே மோஸ்ட்லி நமக்கு இது கவர் ஆகிடும். ஓகேவா, ஸோ 2 மார்க்ஸும் அதுலேயே கவர் ஆகிடும். 1 2 வந்து நம்ம உள்ள புக் ஃபுல்லாக நம்ம கோத்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து 10 கொஸ்டின்ஸ் எழுதணும். அண்ட் தென் முக்கியமானது வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து இப்போ வந்து பார்ட் 2லையும் பார்ட் 3லையும் வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் ஒன்று இருக்கு. 28 இஸ் அ கம்பல்சரி. ஓகே, இது கண்டிப்பாக எழுதியே ஆகணும். அப்போ மிச்சம் இருக்கிற கொஸ்டின்ஸ்ல வந்து நீங்க 9 கொஸ்டின்ஸ் எழுதணும், 28 வந்து டிஃபால்ட்டா எழுதணும். ஓகே, ஸோ 15ல இருந்து உங்களுக்கு
27 வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ நீங்க அதுல ஏதாவது 9 மட்டும்தான் எழுதுனா போதும். எல்லாமே சின்ன ப்ராப்ளம்ஸ் தான். 2 மார்க்ஸ்க்கு நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகே, எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சின்னதா எழுதணும். இதுல வந்து நீங்க செலக்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா டைம் எடுத்துக்காத மாதிரி நீங்க செலக்ட் பண்ணுங்க. இப்போ சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகே, இது டிரா பண்ணி வரைகிற மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம். ஓகே, ஸோ அதெல்லாம் இல்லாம நீங்க டைரக்டாவே ஏதாவது சிம்பிளா சால்வ் பண்ற மாதிரி மட்டும் யோசிச்சுட்டு நம்ம அதை எடுக்கணும். ஓகே, நமக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுதிட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, 9 ப்ராப்ளம் பிளஸ் இந்த 28. ஓகே, 28 நம்ம எதுவுமே பண்ண முடியாது, டிஃபால்ட்டா நம்ம அது கண்டிப்பா எழுதியே ஆகணும். ஓகே, அந்த 9 நடுக்கு செலக்ட் பண்றது தான் வந்து நம்மளோட சாமர்த்தியமே. எது வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ப்ராப்ளம் மட்டும் எடுத்து நீங்க முடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 3 செக்ஷன் 3. இதுதான் வந்து கொஞ்சம் முக்கியமான ப்ராப்ளம். ஓகே, ஸோ இதுல வந்து நீங்க 10 கொஸ்டின்ஸ் எழுதணும். ஈச் கேரி 5 மார்க்ஸ், 50 மார்க்ஸ் ஓவராலா டோட்டல். ஓகே, அண்ட் தென் அகெயின் அதே மாதிரி கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 42. கொஸ்டின் நம்பர் 42 வந்து கம்பல்சேஷன். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து 8 டாபிக்ஸ் இருக்கு. 8 டாபிக்ஸ்ல இருந்தும் உங்களோட ப்ராப்ளம்ஸ் வந்து கேரி பண்ணியிருக்கான் இதுல. ஓகே, ஃபர்ஸ்ட் சாப்டர் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ், ரிலேஷன் ஃபங்க்ஷன்ஸ், அதுல 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான். ஓகே, அண்ட் தென் செகண்ட் வந்து செகண்ட் சாப்டர்ல இருந்து இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, அண்ட் தென் தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ரால இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸோ 33, 34. ஓகே, அகைன் அது 2 கொஸ்டின்ஸ் தான். அண்ட் தென் அடுத்தது ஃபோர்த் சாப்டர். அந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டர்ல இருந்து ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இதுல இருந்து 9 ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் எழுத போறோம். ஓகே, இங்க பாருங்க ஜாமெண்ட்ரில இருந்து 1 தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஜாமெண்ட்ரிக்கு நம்ம லெஸ் கான்சென்ட்ரேட் பண்ணா போதும், ஜாமெண்ட்ரியோட ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஃபைண்ட் த ஈக்குவேஷன். இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டாபிக் கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி. ஓகே, தேர்ட் வந்து அல்ஜிப்ரா, ஃபோர்த் ஜாமெண்ட்ரி, கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி ஃபிஃப்த். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி. ஆமா, அதுல இருந்து 2 ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி வந்து 2 கொஸ்டின்ஸ், 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதுலயே. ஓகே, ஸோ நம்ம அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். ட்ரிக்னாமெட்ரில இருந்து ஒரு ப்ராப்ளம். அண்ட் தென் கடைசி இந்த கடைசி தான் வந்து எந்த சாப்டர்ல இருந்து கேட்பாங்கன்றது யாருக்குமே தெரியாது. ஓகே, நம்ம வந்து நீங்க என்ன பண்ணுங்க, மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் நிறைய கோத்ரூ பண்ணுங்க. ஓகே, அந்த கோத்ரூ பண்ணிட்டு இப்போ நீங்க ஏதாவது ஒரு டாபிக்ல வந்து லெஸ் கான்சென்ட்ரேட் பண்றீங்கன்னா அதுல வந்து எங்கேயாவது வந்து அந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, அது இல்லைன்னா நம்ம கண்டிப்பா அதை அட்டன் பண்ணாம அது வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகே, அதுக்கு என்ன நம்ம வழி? ஸோ அது எங்கெல்லாம் மாடல் பேப்பர் கேட்டிருக்கானோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அந்த டாபிக்ல நம்ம நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதும். ஓகே, ஈஸியா வந்து கம்பல்சரி கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ண முடியும். ஓகே, அண்ட் தென் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 4 வந்து ஜாமெண்ட்ரி அண்ட் கிராஃப். ஓகே, ஸோ ஜாமெண்ட்ரி டாபிக்ல வந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான். அதுல அல்டர்னேட் சாய்ஸ் தான், ஏதாவது ஒன்று எழுதணும். அண்ட் தென் கிராஃப் அதே மாதிரி உங்களுக்கு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஏதாவது ஒன்று தான் எழுதணும். ஓகே, அல்டர்னேட் சாய்ஸ். ஓகே, அதே மாதிரி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் போது நீங்க வந்து எந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியா இருக்கும், ஓகே, நல்லா தெரிஞ்சது ஈஸியா இருக்கிறத பார்த்து எழுதுங்க. இன்கேஸ் எனக்கு ரெண்டுமே வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னீங்கன்னா அது வந்து நீங்க கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு அதை ஞாபகம் கொண்டு வந்துட்டு ஓகே இது இப்படி வரையணும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு தான் நீங்க எழுதணும். ஓகே, ஸோ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ஆர்டரா எழுதுறதை விட ஃபர்ஸ்ட் வந்து ஜாமெண்ட்ரியும் 5 மார்க் கொஸ்டின்ஸ் எழுதி முடிச்சிருங்க. ஓகே, ஸோ ஜாமெண்ட்ரி அண்ட் 5 மார்க்ஸ் கொஸ்டின் முடிச்சாலே உங்களுக்கு அதாவது பார்ட் 3 and 4 ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணிடுங்க. ஓகே, உங்களுக்கு டோட்டலா 2.5 hours ஃபர்ஸ்ட் 15 minutes வந்து கோத்ரூ பண்றதுக்கு, அடுத்தது 2.5 hours வந்து உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஓகே, இதை நீங்க ஃபுல்லா நல்லா கோத்ரூ பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் நல்லா கோத்ரூ பண்ணிட்டு எதெல்லாம் எழுத போறீங்கன்னு அப்படின்னு ஒரு டிக் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஓகே, அண்ட் தென் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்ல எதுவுமே எழுதக்கூடாது. ஓகே, எந்த ஆன்சர்ஸும் நீங்க டிக் பண்ணக்கூடாது. அது கண்டிப்பா வந்து ஸ்குவாட் இல்லை யாராவது சூப்பர்வைசர் வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம மாட்டிப்போம். ஸோ அதனால எந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் இது எதுவுமே எழுதாதீங்க. ஓகே, உங்களுக்கு ரஃப் கேல்குலேஷன் தனியாக எங்களோட எக்ஸாம் பேப்பர்ல ரஃப் காலம் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு கோடு ஸ்கேலில் கோடு போட்டுட்டு நீங்கள் அதை எழுதிக்கோங்க. அங்கே வந்து என்ன ரஃப் கேல்குலேஷன் பண்ணலாம். ஓகே, இந்த 4 செக்ஷனில் கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஃபர்ஸ்ட் ஒரு 15 minutes நீங்கள் கோத்ரூ பண்ணிடுவீங்க. ஓகே, அடுத்து 2.5 hours இருக்கு. 2.5 hours ஃபர்ஸ்ட் 15 minutes பார்ட் 4 முடிக்கிறீங்க. அடுத்து ஒரு 1.25 மணி நேரம். ஓகே, ஸோ 1.25 மணி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட 5 மார்க் கொஸ்டின்ஸ் 10 கொஸ்டின்ஸ் இருக்குல்ல அதை முடிச்சிடுறீங்க. முடிச்சுட்டு மிச்சம் 1 hour இருக்கு நமக்கு. ஓகே, ஸோ தட் மிச்சம் அந்த 1 hourல
உங்களோட 2 மார்க்ஸ் கொஷின் 10 எழுதணும், 14 ஒன் வேர்ட்ஸ் எழுதணும். ஓகே, ஸோ தாராளமாக எழுதி முடிக்கலாம். முடிச்சு நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரீயாக இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கடைசி நிமிஷத்து வரைக்கும் எழுதிட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களால் எக்ஸாமில் ஏதாவது தப்பு பண்ணிட்டோம். கண்டிப்பாக மேக்ஸில் வந்து சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஓகே, எல்லாம் நமக்கு தெரியும், எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம அசல்ட்டாக விட்டுறக்கூடாது. ஓகே, நீங்கள் என்ன பண்ணீங்க, சின்ன சின்ன தப்பு பண்ணியிருப்போம். ஓகே, எங்கேயாவது வந்து ப்ளஸ் இல்லை மைனஸ் போட்டிருப்போம். அந்த மாதிரி ஸ்மால் மிஸ்டேக்ஸ் நடக்கும். கடைசி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம டைம் ஒதுக்கி ஒவ்வொன்றுத்தையும் கரெக்டாக கோத்ரூ பண்ணணும். ஜஸ்ட் ஹை லெவலில் கோத்ரூ பண்ணிட்டே வாங்க. எங்கேயாவது ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோமா, எதையாவது நீங்கள் அடிக்கோடு இடணும், ஹைலைட் பண்ணி காமிக்கணும்னா அந்த டைமில் வந்து பிளாக் பென்னோ இல்லை பென்சிலோ நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களோட கொஷின் பேப்பர் மாடல். ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன் அப்கமிங் செஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் டாபிக்ஸ்ல எது வந்து உங்களுக்கு கான்சென்ட்ரேட் ஜாஸ்தியா இருக்கு, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம ஒவ்வொரு நாளா ஒவ்வொரு செஷன்லயும் ஒவ்வொரு ப்ராப்ளமா நம்ம பார்க்க போறோம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு மெயின் வந்து பாத்தீங்கன்னா அல்ஜிப்ரா அண்ட் நம்பர் சீக்வன்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி. ஓகே, ஜாமெட்ரி கிராஃப் நான் இதில் எடுக்கல, என்னால் இது ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் அது என்னால் எடுக்க முடியாது. நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, கொஷின்ஸ் இருக்குன்னு எல்லாத்தையும் நான் மோஸ்ட்லி போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி. ஓகே, and then I'll move on to the algebra and then number sequence. இந்த மூணு டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் முடிக்கலாம். and then followed by இப்போ நீங்கள் இந்த மூணு டாபிக் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்துருக்கு இருக்கு. ஸோ இந்த மூணு டாப்பிக்குமே நம்ம என்ன பண்ணலாம், இன்டெப்த்தாக கோத்ரூ பண்ணிடுவோம். ஓகே, லைன் பை லைன் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அது எப்படிலாம் சால்வ் பண்ணணும், அதுலேயே 1 வேர்டு 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம் அதுலேயே. சரிங்களா? உங்களுக்கு வேற ஏதாவது வேணும், உங்களுக்கு என்ன மாதிரி டாபிக்ஸ் வேணும், ஏதாவது உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னா கூட நீங்கள் அதை கூட சொல்லலாம். ஓகே, நான் அதையும் டீச் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஸோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி தேவைப்படுதுன்னு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம்.